அதாவது கவர்மெண்ட்டுடைய ஜிடிபியில் டோட்டல் ரெவின்யூவில் 20% ஷேரு ரசூலாவுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த 20% ஷேரை ரசூலா எப்படி அனுபவிச்சாங்க தெரியுமா? 3 மாதம் அடுப்பேரியில் 20% ஷேர்னா தெரியுமா? கவர்மெண்ட் பட்ஜெட் போடுதில்ல, போடுவாங்க பாருங்க. 1 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இது 1 லட்சம் கோடி. அப்போ 20,000 கோடி ரூபா ஒரு ஷேரு, ரசூல்லாவுடைய ஷேரு அப்படியே ஒதுக்கிடணும். 20,000 கோடி ரூபா ரசூல்லாவுக்கு ஒதுக்கணும். ஒதுக்குனா ரசூல்லா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலையில் அல்லாஹ் ஒதுக்கின பங்கீடு ரசூல்லா வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அங்கே டிஸ்ட்ரிபியூட்டு, நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ. ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க, ஒரே ஒரு அடிமை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. நேராக போய் தஸ்பீ சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஊருக்கே இப்படி கொடுக்குறீங்கள, அந்த 20% ஷேரில் 100 அடிமைகள் இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்தாங்கள, அதில் 20 அடிமைகள் உங்களுக்கு வந்திருக்குல்ல, அதில் ஒரு அடிமை எங்களுக்கு கொடுங்களேன். தண்ணி என்னால் சேர்ந்த முடியல, எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு. அலி வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறார், எப்போ பார் உங்கள் கூடவே வேலைக்கு பிஸியாக இருக்கிறார், நீங்கள் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? நேராக மகளை போய் சமாதானப்படுத்தி, இந்தம்மா கை வலிக்குதா, தண்ணி சேர்ந்து கை வலிக்குதா, உனக்கு கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு துவா சொல்லித்தரேன். இந்தா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, இதை சொல்லு, உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் போயிடும். இதுக்கு பேரே என்ன? தஸ்பீஹே ஃபாத்திமா. இதுதான். ஹசன் ரலியல்லாஹு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாங்க. பதறிட்டு ரசூலா நேராக வாயிலேருந்து கழட்டி துப்பு துப்பு. அது தின்ன பேரிச்சம்பழம் எதுக்காவது யூஸ் ஆகுமா? கீழே துப்புனா அது வீணாக தானே போகுது, அது குழந்தை சாப்பிட்டுட்டு போகலாம்ல. ஆனால் சாப்பிட்டா என்ன ஆகும்? இதுக்காகத்தான் 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணீங்க, பார்த்தீங்களா இப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம்.